எடுத்து வச்சிருக்காங்க. ஆறாவது வீட்டுல என்ன பொருள் எடுத்துட்டான்னு பார்த்துக்கிட்டே வந்தான். நிறைவாத கற்பனைக்கே என்று அழுது கொண்டிருந்தார்கள். மகாமணி அவன் வந்து, அம்மா இன்னைக்கு மதுக்கரையில இருக்க செல்லாண்டி அம்மனுக்கு என்னை வந்து காவல் கொடுக்க போறாங்கம்மா, அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? அப்படின்னு சொன்னேன்னு அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு பெரியக்கா இருக்கிற இடத்துக்காக மகாமணி வந்தார். ஆமா அம்மா, ஏன் ஊரெல்லாம் மதுரை திருவிழான்னு சொல்லி எல்லாமே சிற்பமும் சிறப்பாக இருக்காங்க, நீ மட்டும் அழுதுட்டு இருந்திருக்க. அம்மா, இங்க இருக்கக்கூடிய செல்லாண்டி அம்மனுக்கு என்னை நரகபலி கொடுக்க போகிறார்கள், அதனாலதான் கண்களுக்கு அழுது கொண்டிருக்கிறேன். அப்படியாக இருந்தா என் அருகிலே இரு. இன்னையிலிருந்து இந்த மதுக்கரைகளை தன்னுடைய ரத்த பூசை இல்லாமல் சுத்த பூசை பெறுவதற்காக முயற்சி செஞ்சு இந்த பணியை நான் நிப்பாட்டி போறேன். சரி என்று செல்லாண்டி அம்மன் காவேரி சென்று கனதீர்த்தமாடி காவல் வாங்கலாம் என்று ஆவலாக ஓடி வந்தார்கள். கோயிலுக்குள்ள அந்த பெண்ணை வச்சு பெரியக்கா சாட்சி நின்றுகிட்டு இருந்துச்சு. அம்மா, என்ன கொடுமையாக இருக்கிறது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இன்னைக்கு நிலவாசமான பெருப்பினை கொண்டு வந்து வைத்த பூரி அந்த குழந்தைய வச்சு படைக்கிறீங்க. ஆமா, நாளை கலியுகம் நடக்கும். யாராவது இப்படி பூஜை கொடுப்பார்களா? நிச்சயமாக முடியாது. முடியாது. அதனால பூஜையை நீங்க நிப்பாட்டணும். எப்படியம்மா முடியும்? அதாவது எனக்கு தேரோட்டமும் இல்லை என்று சொல்லிவிட்டாய், திருவிழாவும் இல்லை என்று சொல்லிவிட்டாய். இந்த மதுக்கரையே எனக்கு சுத்த பூசைதான் இன்றைய இறுதிய தினத்திலே சத்திய பிரமாணமும் ஆகிவிட்டாய். அது இதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இருந்தாலும் நீ வேதமுறைக்காக தவறிக்க போகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. நம்ம அப்பா அக்கா தங்கச்சி முகத்தை எப்பமா பாத்துக்கிறது? அதை விடவும் இன்னொன்று என்ன தெரியுமா? என்ன? உனக்கு பெரியக்கா என்ன நினைக்குது? முதல் அந்த அம்மாவுக்கு இந்த கறவை இருந்தது, அதை இறக்கிட்டோம். ஆனா நம்ம இன்னொரு பந்தயம் ஒண்ணு வைப்போம். அந்த பந்தயத்துல ஜெயிச்சுட்டா இந்த மன்னர்கள் கொடுத்த பூஜையை நடத்தலாம். அதுல கோச்சுட்டா நிப்பாட்டிட்டோம். என்ன தெரியுமா? என்ன? ஒரு இடத்துல வெங்கல தேர் இருக்குதல்லவா, ஆமா, அந்த தேர்ல நான் பெரியக்கா மகாமுனி கன்னிமார்கள் உட்காரோம். நீங்க இந்த வளத்தை பிடிச்சு இந்த கோயிலை 3 சுத்து இழுத்துட்டு வந்து நிலைக்கு நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டுனா பூசையை நடத்துங்க. அப்படி நிப்பாட்ட முடியும் சொன்னா நாங்க இறங்கிக்குவோம், நீங்க உட்காருங்க. இந்த கோயிலை 3 சுத்து எடுத்துட்டு வர சொல்றேன், அப்ப பூசையை நிப்பாட்டிடணும். சரி என்று நாயார் செல்லாண்டி அம்மன் பெரியக்காண்டி அம்மன் சொன்ன பிரகாரம் மந்திரகாமணி கன்னிமார்களோடு அமர்ந்து வருகின்ற நேரத்திலே தாயார் சொன்ன சொல் கொஞ்சம் கூட வீண் போகாது. அந்த வெங்கலத்தேர் கும்புக்குழியிலே குறுகுறு என்று போய் இறங்கிவிட்டது. அம்மா, நீங்க சொன்ன வார்த்தை சரியாக போய்விட்டது. ஆகவே எனக்கு இந்த இடத்திலே தேரோட்ட வேண்டாம். என்னை அடிக்கும் பொழுது உளியூரிலே ஒரு பந்து, ஒடுவந்தூரிலே ஒரு பந்து விழுந்திருக்கிறது. உளியூர் காலி, ஒடுவந்தூர் நல்ல செல்லி என்று அங்கே நான் ரத்த காவல் வாங்கிக் கொள்ளுகிறேன். இந்த மதுக்கரையில உனக்கு சுத்த பூசதா? ஆமா, அந்த உளியூர் காலி ஒடுவந்தூர் நல்ல செல்லியா பிறந்திருக்கீங்க. அங்க உனக்கு முப்பூசை ஆடு கோழி தன்னுடைய மாடு பூசை வாங்கிருக்க, நீ அங்க வாங்கிக்க. ஆமா, ஆகட்டும். இருந்தாலும் இப்பொழுது வீரமலைக்காக தவறிக்க போகிறேன் என்று சொல்லுகிறாயே, என்னை விட பெரியவள் அல்லவா? ஆமா, நம்ம அக்கா தங்கச்சி முகத்தை எப்படிமா பார்த்துக்கிறது? எந்த விதத்திலே பார்த்துக்கிறது? அதாவது நான் வீரமலை காலகத்திலே சென்று தவம் இருந்து எனக்கு இந்த யுகமறிந்து கலியுகம் இருந்து சந்திரவால் சூரியவால் மனுப்புண்டறிய நாட்டு திருவிழாவாக ஓட்டி வைக்கின்ற காலத்திலே சிவன்ராத்திரி அன்றைக்கு வீரப்பூரிலே இருந்து ஒரு முழம் பூவு, ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, 1.25 ரூபாய் பணம், அந்த ஒரு முழம் பூவை கொண்டு வந்து இந்த மதுக்கரையே அம்மா கரையோடு செல்லும் நேரத்திலே புத்தாங்கல் தேக்குகிறது. மாத்தல நாச்சி என்று வலங்கு பூச வாங்கி அரும்பா முளைச்ச கரும்பாய் வாசல்ல மேலேறுகிறாள் நாயாள் பெரிய காட்டியம்மன். அப்படி மேலேறுகின்ற நேரத்திலே பேங்காப்புண்டியாவுக்கு பக்கத்துல கருப்பண்ணசாமி கோயில் 7 பேர் கன்னிமார்னு சொல்றமே, அதுதான் பெரிய காண்டியம்மனுடைய பதவு. அந்த இடத்திலே இருந்து விட்டு காமநாயக்கன் பாளையத்திற்கு நேர் எதிரே தென் திசையிலே எஸ் புதுக்கோட்டையிலே தாளப்புதார் இருக்கிறது. நாளைக்கு போனாலும் பார்க்கலாம். பெரியக்கா சாதம் சமைச்சு சாப்பிட்டாகிறோம். அந்த இடத்திலே சாதம் சமைத்து சாப்பிட்டு விட்டு தங்கினால் மேல் நங்கவரம், மேல் நங்கவரத்துல தாயார் பெரியக்கா இவ்வளவு தாழ்ந்ததாக இருக்கிறதே என்று சொல்லி
தங்கினால் மேல் நங்கவரம், தாமதித்தால் இருங்கூருக்கு அருகாமலே இருக்கக்கூடிய எல்லாமே கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொய்கரை, அந்த இடத்திலே இருந்து தாயார் எழுந்து கல்லைக்கு பக்கத்திலே கொப்புளி, அங்கே ஒரு தாயார் பெரிய காண்டியம் பருவை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அப்ப பறந்தாடி தேடி இல்ல மாறாளே தேவகனி, பறந்தாடி தெரியல ஆராய் தேவகனி. பறந்தாடி வருகிறார்கள். அந்த இடத்திற்கு ஏன் பறந்தாடி அப்படின்னு பேர் வந்தது எல்லாரும் ஆச்சரியப்படலாம். அதாவது முன்னாடியே நாங்க சொன்னோம், பெரியக்கா பிறக்கும் பொழுதே மந்திட்டு கையிலங்கிரி வளருது வீரமலைக்காடு. அந்த வீரமலையை காவகாத்துக் கொண்டிருந்தவன் வீரமலையாண்டி. அந்த வீரமலையாண்டியுடைய தாடி பறந்து விழுந்த இடம் பறந்தாடி. அந்த பறந்தாடிக்கு வந்தவுடனே தாயார் பெரிய காண்டியம் இடத்திலே திரைமாவு இருக்கிறது, தேவை இல்லை. அங்கே சங்கமுதாரில அடுப்புல போட்டா வேகிறதுக்கு 6 மாசம் அவன் கட்டி இருந்த வேட்டி நம்ம ஆளு காவக்காரரு சங்கமுதையிலே தேன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். தாயா பெரியக்கா அவதான் பேர் வைக்கிறான், தேவீரசங்கா அப்படின்னு கூப்பிடுறா. ஏமான்னு கேட்கிறான். அப்பா நீ தேன் எடுக்கிற, என்கிட்ட தினமாவு இருக்கு, கொஞ்சம் அந்த தேனை கொடுப்பா அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. அவருக்கு அவன் சொல்றான், அம்மா தேனை எடுக்கவே புறங்கையை நக்குவான்னு சொல்லுவாங்க, இது எச்சப்பட்ட தேன், உங்களை பார்த்தால் தேவர்களாக தெரிகிறது என்று சொல்ல, அப்பா இந்த தேனை கொடுத்து விட்டால் இந்த யுகமறிந்து கலியுகமிருந்து சந்திரவால் சூரியவால் மனப்பூண்டு உள்ளவரையிலும் எச்சி தீட்டு இறந்திட்டு கன்னியார் வீட்டு கடுந்தீட்டு கழுத்தளவு இருந்தாலும் வீரப்பூர் எல்லையிலே நான் தெய்வமாக அமர்ந்திருக்கும் காலத்திலே மகாமணி இடத்தில் இருக்கக்கூடிய சல்லாவை எடுத்து போய் இடுப்புல சுத்திக்கிட்டு 2 வாளி தண்ணியை தூக்கி உன்னுடைய சிரசிலே ஊற்றி கொண்டு எனக்கு வந்து பூஜை செஞ்சீங்கன்னா நான் வாங்கிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த தேனை வாங்கி தாயா பெரியக்கா சாப்பிடுறா. பச்சை மலையாளத்தாரிடத்துல நினைக்கிறது வாங்கியதால் இன்னைக்கு நம்ம சாமி கும்பிட்டோம்னா முதல்ல மாப்பூசை போடுவோம். அதற்கு பிறகு தேனும் தினைமாவும் கலந்து செய்யக்கூடிய பூசை தான் பறந்தாடி மேட்டிலே பெரியக்கா தேனும் தினமாவையும் வாங்கி சாப்பிட்டதால மாப்பள்ளையும் பூப்பள்ளையும் போட்டு படைக்கிறேன்னு சொல்றமே இந்த பூசை நடக்கிறது. அதற்கு பிறகு தாயா பெரியக்கா அந்த தேனை தினைமாவை வாங்கி பிசைத்து சாப்பிட்டுட்டு இனிமேல் தவம் இருக்கக்கூடிய இடம் நமக்கு எந்த இடம் ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உச்சி மலையிலே தாயார் பெரியக்கா அந்த தவம் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி செப்பனிடுகிறார். அவள் நயமாட்டு சாகம் கொண்டு 4 முளே தம்மொழியே நயமாட்டு சாணம் கொண்டு 4 மொழி தம்மொழியே அவள் வெள்ளையாடி பிடித்து வைத்து வேலரிகே பூக்கும் சூடி பிள்ளையாடு பிடித்து வைத்து வேலரிகை இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து தேங்காய் வளை உடைத்து தூப தீபம் கொடுத்து மாயபெருமாளை நோக்கி பெரியக்கா தவம் இருக்க போகிறார்கள். அண்ணா அம்மாவுக்கு சூட தீபார்த்தனை கொடுங்க. ஆமா